ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நியூஸ் பேப்பர் வந்து நம்ம எப்படி கம்பேரிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ ஸோ இன்றைக்கி வந்து டிசம்பர் 28, 2024 தி ஹிந்து பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா டேம் வில் நாட் அஃபெக்ட் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் சைனா டோல்டு. ஸோ நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா பிரம்மபுத்திரா ரிவர் அதோட ட்ரிபியூட்ரிஸில் என்ன, அது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது, அது எந்த கடலில் போய் கலக்குது, அதோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் யார், எந்தெந்த இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட் வழியாக போகுது, கரண்ட்டில் என்னென்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் இந்த பிரம்மபுத்திரா மேலே, இந்த ரிவர் ஷேரிங்கில் இன்டர்நேஷ்னல் லாஸ்லாம் என்ன, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து ரிவர் ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த வாட்டர் ஷேரிங் வந்து எப்படி அதனுடைய கவர்ன் பண்ணுற இன்டர்நேஷ்னல் லாஸ் எல்லாம் என்னென்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவாக நீங்கள் படிக்கணும். ஜியோகிராஃபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்கணும், அடுத்து வந்து செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்கணும், தென் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஸோ இந்த 3 ஆங்கிள்லையும் இது வந்து பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஈக்காலஜிக்கல் இப்போ ஃப்ரெகைல் ரீஜன் சொல்கிறாங்க ஹிமாலயன் ஈக்காலஜிக்கலில். ஸோ அந்த இது இடத்துல வந்து இந்த டேம் கட்டினா அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த ஆங்கிள்லையும் பார்க்கணும், இன்டர்நேஷ்னல் ரிலேட்டட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவாக இதை பார்க்கணும். அடுத்து வந்து மன்மோகன் சிங் ஃபனரல். ஸோ இது நேற்று சொன்னதான் எல்பிஜி ரிஃபார்ம்ஸு, அதனுடைய எஃபெக்ட்டு, அதனுடைய பேக்ரவுண்டு, ஆஃப்டர் 23 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன சேஞ்சஸ் இன் இந்தியன் எக்கானமி அண்ட் சொசைட்டியில் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஓவராலாக படிக்க சொன்னோம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்து ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்டு ஸ்பெண்டிங் rose 3.5% through August 2023 to July 2024. ஸோ இதில் நமக்கு என்ன எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூனா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ளஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். என்னென்னா ஹவுஸ் ஹோல்டு கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அப்படின்னா என்ன, இது யார் எடுக்கிறாங்க, இதில் என்னென்ன பேஸ் வந்து என்னது, இது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான் வந்து இது பேஸாக எடுக்கிறாங்க. இது ரிலீஸ்டு பை யூனியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ யூனியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்ட்ரி தான், ஓகேவா. ஸோ இதனுடைய காம்பனன்ட்ஸ்லாம் என்ன, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இதுவும் நீங்கள் எதுக்கு மெயின்ஸில் யூஸ் பண்ணலாம் இந்த டேட்டாஸ் எல்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி செட்ஸ் அ பேனல் டு என்கொயரி இன்டு செக்ஷுவல் அசால்ட். ஸோ இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் நமக்கு என்னென்னா போஸ்ட் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அட் ஒர்க் பிளேஸ். ஸோ இந்த ஆக்ட்னா என்ன, விஷா கைட்லைன்னு சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட் 1997. அப்படின்னா என்ன, அது எப்போ கொடுத்தாங்க, அதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவராலாக இந்த ஆக்டை பற்றி தெரிஞ்சுங்க. இது எத்திக்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 7, மிச்சதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை ஆக்சுவலாக. ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இட்ஸ் நாட் ரிக்வயர்டு. ஸோ கேரளா ஹைகோர்ட் அலோஸ் டேக் ஓவர் ஆஃப் estate land to house landslide surveys. ஸோ எஸ்டேட்டை வந்து இது வந்து நீங்கள் ஒரு எத்திக்ஸில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஒரு டிசாஸ்டர் இருந்ததுன்னா அதில் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸு எஸ்டேட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து விக்டிம்ஸுக்கு கொடுக்கலாம், அவங்க அக்காமடேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. தென் அகெயின் வந்து இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட். ஸோ லேண்ட்ஸ்லைடு ஒரு கீவேர்டு இருக்குது இதில். ஸோ லேண்ட்ஸ்லைட்னா என்ன, ஒரு 3-4 லைன்ஸ் டெஃபினிஷன், ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் ஒன்று வச்சுங்க. இந்தியாவில் ஜியோகிராஃபிக்கலாக எங்கெங்கெல்லாம் லேண்ட்ஸ்லைட் நடக்கும் எக்ஸாம்பிள்ஸு நியூஸில் வந்துக்கிட்டே இருந்தால் அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஆட் பண்ணிங்க. 3-4 இயர்ஸ் கரண்ட் 3-4 இந்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய லேண்ட்ஸ்லைட் இருக்குது ஆக்சுவலாக. சதர்ன் இந்தியன் பார்ட்டில், நார்தர்ன் இந்தியன் பார்ட்டில் ஹிமாலயன் லேண்ட்ஸ்லைட் எப்படி இருக்கும், வெஸ்டர்ன் காட்ஸில் லேண்ட்ஸ்லைட்லாம் எப்படி இருக்கும், ஸோ இதனோட டொப்போகிராஃபி என்ன, இதனோட சாயில் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக ஜியோகிராஃபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து வச்சுங்க. அடுத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் திஸ் நியூஸ். அடுத்து எடிட்டோரியல் பேஜில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 8. இது வந்து மெயின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் டேட்டாஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மார்ஜினேட் பை கேஸ்ட், மார்ஜினலைஸ்ட் இன் எஜுகேஷன். ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஐஐடிஸில் வந்து ஐஐடிஸ் அண்ட் ஐஐஎம்மில் வந்து டிஃப்ரெண்ட் கேஸ்ட் குரூப்ஸில் வந்து அவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ அட்மிஷனில் இருக்காங்க அப்படின்ட்டு, ஓகேவா. அதுதான் மெயின் தீம் ஆக்சுவலாக இதில். ஸோ அது அந்த ஆங்கிளில் இது படிங்க. இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் திஸ்.
ஃபேக்ட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். ரூல் தென் வந்து ரூல்ஸ் தட் மெனக்கல் த கேப்டிவ் எலிஃபெண்ட். ஸோ இந்த கேப்டிவ் எலிஃபெண்ட் எல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்குறது இல்லாட்டி ஒரு கம்யூனிட்டியில் வளர்க்குற அந்த எலிஃபெண்ட்டுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸு அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த நியூஸு. இதில் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மெயின் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது என்ன ஒரு கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஸோ இந்த வைல்ட் லைஃப் ஆக்ட் இது வந்து நிறைய டைம் ப்ரிலிம்ஸ் கேட்குறாங்க. ஸோ டீட்டெயிலாக ஒரு 1 பேஜ் நோட் ரெடி பண்ணுங்கள். இந்த ஆக்ட்னா என்ன, அதனுடைய பேக்ரவுண்ட் என்னது, அதனோட இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் அந்த டைமில் என்ன பேக்ரவுண்டாக இருந்தது, தென் வந்து இந்தியாவில் ஏன் இது கொண்டு வந்தாங்க, இதனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, இப்போ அமெண்ட்மெண்ட்னா என்ன, அதனுடைய ஷெட்யூல்ஸ்லாம் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக ரெடி பண்ணுங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டிவ் எலிஃபெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ரூல்ஸ் இன் மார்ச் 2024 இந்தியா வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு ரூல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸும் ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அந்த கேப்டிவ் எலிஃபெண்ட்லாம் ட்ரான்ஸ்போர்ட்டை அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதுன்ட்டு. ஸோ அதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பாருங்கள். ஒரு ஆஃப் பேஜ் நோட்ஸ் இருந்தால் மோர் தென் இனஃப் ஃபார் திஸ். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இன் சேஃப்டி. சேம் அதை தான் சொல்கிறாங்க. இது எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குது. அத்தாரிட்டிஸ் மஸ்ட் என்ஷூர் பப்ளிக் பிளேசஸ் ஆர் சேஃப் என்விரான்மெண்ட்ஸ் ஃபார் ஆல். ஸோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இந்த செக்ஷுவல் அசால்ட் நடந்தது சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து சேஃப்டியாக இருக்கணும், செக்யூரிட்டியாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது இப்போ எத்திக்ஸில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள் இதை. தென் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் 9 அதில் ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை. எல்லாமே வந்து இந்த மும்பையில் அந்த ஸ்பீட் போட் வந்து ஆக்சிடெண்ட் ஆனதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு இதுனா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஸோ யுனெஸ்கோன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ யுனெஸ்கோனா என்ன, யுனெஸ்கோ அதெல்லாம் என்னென்ன, இந்த ஹெரிட்டேஜ் சைட்லாம் எப்படி டெக்ளேர் பண்ணுறாங்க, இந்தியாவில் எத்தனை சைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ரஹென்ஷன் அந்த இதில் ஆங்கிளில் பாருங்கள். ஒன்ஸ் யுனெஸ்கோ அந்த ஹெரிட்டேஜ் சைட்டு லிஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 10 ஆக்சுவலாக. ஸோ இடி சர்ச்சஸ் பிளேசஸ் லிங்க் டு சிராக் பாஸ்வான்ஸ் அசோசியேட். ஸோ இடினா என்ன, இடியினுடைய பேக்ரவுண்ட் என்ன, எந்த வருஷம் இது கொண்டு வந்தாங்க, இதனுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் என்ன, மணி லாண்டரிங் ஆக்ட்னா என்ன, மணி லாண்டரிங் ஆக்டினுடைய அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்தாங்க ரீசெண்டாக. ஸோ அதெல்லாம் என்ன, அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, இது வந்து நீங்கள் ஜிஎஸ்டியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மணி லாண்ட்ரிங் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 11 ஆக்டிவிஸ்ட் கிரெடிட் மன்மோகன் ஃபார் ரைட் பேஸ்ட் லெஜிஸ்லேஷன் ப்ரொவைடிங் ஸ்பேஸ் ஃபார் டைலாக். ஸோ மன்மோகன் சிங் அவருடைய காலத்தில் வந்து ரைட்ஸ் பேஸ்டு லெஜிஸ்லேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அண்ட் ரைட் டு எஜுகேஷன். இந்த 4 ஆக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து சொசைட்டியில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு பாசிட்டிவாக இன் டர்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல். இந்த 4 ஆக்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 12 பெங்கால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டெப்ளாய்ஸ் நியூ டார்ச் டீம்ஸ் டு ட்ராப் எலுசிவ் டைகர் ரெசினேட். ஸோ இதில் என்ன இம்பார்ட்டண்ட்னா நமக்கு வந்து ராயல் பெங்கால் டைகர். ஸோ டைகர்னால் என்ன, ஸோ டைகர் வந்து என்டேஞ்சர்டாக வல்னரபிளாக ஐயூசிஎன் லிஸ்ட்டில். அதுமாதிரி நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அதுனா என்ன, அப்படின்னா என்ன, அது எப்போ கொண்டு வந்தாங்க, அதோட ஜூரிஸ்டிக்ஷன்லாம் என்ன, அதோடைய பவர்ஸ் என்ன, அதோட மெம்பர்ஸ் வேறு, சேர்மன்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு காம்ப்ரஹென்சிவாக படிக்கணும். இது ஜஸ்ட் ஒரு டைகர் தான் கொடுத்துருக்காங்க, பட் டைகர்னு விட்டு போயிடக்கூடாது. தென் பார்த்தீங்கன்னா 22% ரைஸ் இன் தி என்ரோல்மெண்ட் ஆஃப்டர் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இனிஷியேட்டிவ். ஸோ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இனிஷியேட்டிவ் அப்புறம் 22% என்ரோல்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் என்னென்ன ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இனிஷியேட்டிவ் வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனில் அண்டரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் என்ன 2015 கொண்டு வந்தாங்க.
அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, அதனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து GS 1லேயே கேட்கறதுக்கு, அர்பனைசேஷன்லேயே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கேட்டிருக்காங்க, இப்பவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுவும் 10 இயர்ஸ் முடிய போகுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் இன் Q2 eased in Q2 but may double in Q3. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னா என்ன? ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருந்தது. ஸோ அந்த ஆக்ட்டுக்கும் இந்த கரண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன லிங்க்கு, அது எப்படி கரண்ட் அக்கௌண்ட்டு டெஃபிசிட் வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டெஃபிசிட்னா என்ன? ஸோ இந்த இப்போ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமி ஆங்கிள் இதை பாருங்கள். ஸோ அதர்வைஸ் திஸ் இஸ் ஃபார் திஸ் டுடே. தேங்க்யூ.